ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். நம்ம இம்பார்ட்டன்ட் ஐஎன்எம் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இது பார்ட் 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சப்போஸ் வீடியோ பார்க்கறதுக்கு டைம் இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு மறக்காமல் பார்த்துங்க. இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் கண்டிப்பாக கொஸ்டின் வந்து ஏதோ ஒரு காலவரிசை கூட எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். 1905 கல்விக்கான தேசிய கழகம் யார் ஆரம்பிச்சாங்கன்னு மறக்காம சொல்லுங்க. ஓகேங்களா? நவம்பர் 5 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கல்விக்கான தேசிய கழகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் ஆரம்பிச்சாங்கன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1906 டாக்கா அணுசீலன் சமிதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அணுசீலன் சமிதி இது வந்து ஒரு தொண்டர் படை மறிக்கல. டாக்கா அணுசீலன் சமிதியும் கல்கத்தா அணுசீலன் சமிதியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 1908 அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேங்களா? பார்ட் 1லேயே பார்த்தோம். 1906 வந்து சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி. ஓகேங்களா? 1906 2 ஈவெண்ட் வருது. டாக்கா அணுசீலன் சமிதி, கல்கத்தா அணுசீலன் சமிதி, நெக்ஸ்ட் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி. இதை யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? வ.உ. சிதம்பரனார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து மொத்தம் கப்பல் நேம் என்ன? காலியோ மற்றும் லாவோ. ஓகேங்களா? காலியோ மற்றும் லாவோ. நெக்ஸ்ட் அக்டோபர் 16 இது ஸ்டார்ட் பண்றாங்க. இதோடைய பங்குகள் என்னன்னா 40,000 பங்குகள். ஓகேங்களா? ஒரு ஷேர் வந்து 25 ரூபா. இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 10 லட்ச ரூபா வரும். இதோடைய மொத்த மதிப்பு என்னது? 10 லட்ச ரூபா. அந்த 10 லட்சம் 40,000 பங்குகளாக பிரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதில் முக்கியமான ஈவெண்ட் நம்ம சொல்ல போறோம்னா, இது வந்து ஒன்லி ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து இது பண்ணார். ஓகேங்களா? இதில் முக்கிய பங்குதாரர்கள் 2 பேர். அது யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1908 வந்து கோரல் மில் தொழிலாளர் வேலை நடத்தும். இதுவும் நம்ம போன பார்ட் வீடியோலேயே பார்த்தோம். 1907 வந்து சூரத் பிளவு நடக்கும். இந்த சூரத் பிளவுல வந்து பாரதியார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் சூரத் மாநாட்டுக்கு போயிட்டு ஒரு புக்கு கூட எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சூரத் பிளவுல மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. ஓகேங்களா? இதுலதான் 2 பேர் பிரிகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மிதவாதிகள் வந்து ரொம்ப என்னது பணிஞ்சு போற மாதிரிக்கெல்லாம் ஆங்கிலேயர்கள்ட்ட நடந்துக்கிறாங்க. தீவிர தேசியவாதிகள் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களால எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கூட்டு போகல. நெக்ஸ்ட் 1907 மார்ச் 9 சுதேசி தினமா நம்ம கொண்டாடுறோம். 1911 ஜூன் 17 ஆஷ் படுகொலை நடக்குது. ஓகேங்களா? ஆஷ் படுகொலை 1911 ஜூன் 17 நடக்குது. ஓகேங்களா? இந்த ஆஷ் வந்து எந்த சங்கத்துல இருப்பாருன்னா பாரத மாதா சங்கம். அது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான இது, அதோடைய நீலகண்ட பிரம்மச்சாரி தான் அந்த பாரத மாதா சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நம்ம ஆஷ் வந்து எப்படி இருப்பாருன்னா, ஒரு திருவிதாங்கூர் அரசுல இருப்பாரு, ஒரு ஃபாரஸ்டரா இருப்பாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1859-60 இண்டிகோ கிளர்ச்சி நடந்திருக்கும். இண்டிகோ கிளர்ச்சியில வந்து ஒருத்தங்க தலைமையில நடந்திருக்கும். அது யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1866 ஒரிசா பஞ்சம் நடந்திருக்கும். ஓகேங்களா? அதுல இருந்து ஒரு 10 வருஷத்தை ஆட் பண்ணீங்கன்னா மദ്രാஸ் பஞ்சம் வந்துடும். மദ്രാஸ் பஞ்சம் வந்து 1876 இருந்து 78 இந்த டைம்ல நடக்கும். ஒரிசா பஞ்சத்துல 1.5 மில்லியன் மக்கள் இறந்திருப்பாங்க. மெட்ராஸ் பஞ்சத்துல 3.5 மில்லியன் மக்கள் இறந்திருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்